திருக்குறள் எங்களுக்கு சொல்லவே வேண்டாம். இன்றைக்கு உலகமெங்கும் சங்க இலக்கிய நூல்கள் அந்தந்த நாட்டு மொழிகளில் மொழிபெயர்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ் மொழியுடைய 1000 ஆராய்ச்சி கட்டுரைகள் இந்தியா உலகத்தினுடைய பல மொழிகளில் மொழிபெயர்த்துக் கொண்டிருக்கிறோம். அதை நாங்க கொண்டு போறோம். எங்கே இவர்கள் குரல் என்ன நடக்குது? தமிழர் நாகரிகத்தை உங்களுக்கு தெரியலன்னா தப்பரா? நான் சொல்றேன். உங்களுக்கு தெரியல, எனக்கு மக்களை ஏமாத்த பாக்குறீங்க. ஒரே ஒரு பல்கலைக்கழகம் அண்ணா யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, மதுரை காமராஜ் எல்லாம் பினான்சியல் கிரன்ச்ல சம்பளம் கொடுக்க முடியாம உட்கார்ந்திருக்காங்க. உங்களுக்கு என்ன எங்களுக்கு எக்கனாமிக்ஸ் நாடு எந்த நிலைமையில இருக்கு? நீங்க போய் உதவி பேராசிரியருக்கு சம்பளம் என்ன? ஜம்ப் இல்ல. அவர் என்ன சொன்னாரு? தமிழ் இலக்கியங்களை உலக மொழிகளில் மொழிபெயர்ப்பதற்கு 5 கோடி ரூபாய் 2022 நிதியில இருக்கையிலே உத்தரவு போட்டு ஜியோ வந்துருச்சு. இப்ப தெரியலன்னா யார் பொறுப்பு? பல யூனிவர்சிட்டியில தமிழ் சேர் கொண்டு வரதுக்கு இந்த ஆட்சி மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி இருக்கிற ஆட்சி என்ன இந்தியால இருக்கிற இல்ல மட்டும் இல்ல. இத சொல்லி முடிச்சிடுறேன். டிரான்ஸ்லேஷன் நடந்துட்டீங்க. அது நடந்துச்சு நான் சொல்றேன். சொல்லி கேட்க கூட மாட்டீங்க. டிரான்ஸ்லேஷனுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க கேட்க கூட மாட்டீங்க. நீங்க கேட்க கூட மாட்டீங்க. கேளுங்க. உங்க வாய்ஸ் பேசுறீங்க. உங்க வாய்ஸ் மட்டும் தான் கேட்கணும் அப்படினா சரி. நீங்க மட்டும் தான் பேசிட்டு இருக்கீங்க. நான் அதுக்கு எதிர்த்து பதில் சொல்றேன். நான் வார்த்தை கேள்வி சொல்றேன். நேரம் முடிஞ்சிருச்சு. கேள்விக்கு பதில் சொல்றேன். நிறைவேற்றிட்டு அவர் பேசுறாரு. இல்ல நீங்க உங்களோட ஒரு அன்பான வேண்டுகோள். நீங்க என்ன பண்றீங்கன்னா அட்டெம்ப்ட் என்ன உங்களோட அட்டெம்ப்ட் எப்படி நான் சொல்றேன். you are trying to paint a picture as if இந்த கவர்மெண்ட் மட்டும் தான் தமிழுக்கு செஞ்சிருக்கணும் இல்ல. இவங்க சில இருங்க ஒரு சில கவர்மெண்ட் ஒண்ணு இல்ல சார் மாஃபாய் பாண்டியராஜன் முன்னாடி அவர் அமைச்சரா இருந்தார், தமிழ்துறைக்கு அமைச்சரா இருங்க. அவரை கூப்பிட்டு அவர் எவ்வளவு விஷயம் இந்த கீழடி விஷயத்துல இருந்து தமிழ் விஷயத்துல தொடர்ந்து எல்லாரும் தான் பண்றாங்க. நாங்க தான் பண்றோம். இதெல்லாம் சொல்லவா? கீழடியே வேதகால நாகரிகத்துக்கு முன்னாடி நடக்கல பின்னாடி நடந்துச்சுன்னு சொன்னார் மாஃபாய் பாண்டியராஜன். நீங்க என்ன சொல்ல போனா நீங்க எவ்வளவு ஜம்ப் பண்றீங்கன்னா 2021 26க்குள்ள பேசணும்னு சொல்லி அதுல ஒரு தகவலை சொன்னா நீங்க மாஃபாக்கி போறீங்க. நான் என்ன சொன்னேன்னா யூ ஜஸ்ட் அவர் சொன்ன பல விஷயம் அவர் சொன்ன என்ன பண்றீங்கன்னு சொன்னீங்க. 5 மொழிபெயர்ப்பு நடக்கல. நான் என்ன கேக்குறேன் சார், சிம்பிள் சார். நீங்க தமிழை உலகம் ஃபுல்லா கிடைக்குது இது பண்றோம் அப்படினா நான் என்ன கேக்குறேன், தமிழ் நீங்க உலகம் ஃபுல்லா பண்றீங்க. இதுக்கு முன்னாடியே பண்ணிருக்காங்க. அது ஏதோ நீங்க தான் பண்றீங்கலாம் கிடையாது. தேசிய நூலாக்கு வந்து வாக்குறுதி கொடுத்தீங்களா இல்லையா? சும்மா நம்ம ஷோ முடியல இல்லையா? அத சொல்லுங்க. அவர் சொன்னாரு போற போக்குல எந்தவித அடிப்படை ஆதாரமும் இல்லாம நான் பேசும்போது ஆதாரம் பண்ணிருக்காங்க. நான் இருங்க நெல்சன் அவர்கள் நான் பேசும்போது என்ன ஆதாரம் இருக்கு நீங்க படிக்கலையா உங்களுக்கு தெரியலையான்றீங்க. காரை செல்வா சொல்றதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஆதாரம் சொல்லுங்க. என்ன கேக்குறீங்க நான் சொல்றேன். எந்த இயர்ல எந்த எஸ்டிமேட்ஸ்ல எந்த டிமாண்ட்ஸ் ஃபார் கிராண்ட்ல தமிழ் டிபார்ட்மென்ட்க்கு இந்த அரசு கொடுத்திருக்கு தமிழ் சொல்லுங்க. நான் சொல்றேன் சார். அதுக்கு எந்த இயர்ல கொடுத்திருக்கு நான் சொல்றேன் சார். அதே மாதிரி 2021 முன்னாடி என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன விஷயத்தை சொல்லுங்க. எதுவுமே இல்லாம டேட்டாவே இல்லாம காத்துல கூடுறது கம்பறதுக்கு யாரும் தயாரா இல்ல. மக்கள் பாத்துட்டு இருக்காங்க. பட்ஜெட் படிங்க, பட்ஜெட் படிங்க, டிபிஆர் படிங்க. போய் சொல்லிட்டு எந்த டேட்டா எடப்பாடி யார் என்ன சொல்லும்போது தமிழ்நாட்டினுடைய உரிமை கச்சத்தீவுல இருந்து காவிரியில இருந்து ஜல்லிக்கட்டுல இருந்து நீட்டுல இருந்து விட்டு கொடுத்தது ஒரே ஒரு நீட் விஷயத்துல நாங்க நிறைவா ஒரு 2-3 விஷயம் நான் பதிவு பண்ணியே ஆகணும். ஏன்னா அவ்வளவு தூரம் நான் பேசவே இல்ல. ஆனா ஒரு நிமிஷம் பிரதானமா நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். இந்திய கூட்டணின்னு சொல்லும் பொழுது கூட்டணிக்கான சீட் ஒதுக்கீடு டெல்லியில் தான் நடைபெறுகிறது. பாரதிய ஜனதா தான் ஒதுக்குகிறது. இங்க திமுக கூட்டணி சொல்றோம் இல்லையா? திமுக தான் கூட்டணியில இருந்து அவர் பேச கூட்டணியில இருந்து சீட் ஒதுக்கிறது. பாரதிய
பாரதிய ஜனதா ஒதுக்குதா? நீங்க தவற பாரதிய ஜனதா வார்த்தையில ஒதுக்குதுங்கிறது இங்க எல்லாருக்குமே தெரியும். அப்படிலாம் இல்ல. எல்லாருமே சொல்றது நீங்க அமித்ஷாவிடம் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம், அவர்கள் எங்களுக்கு சீட்டு ஒதுக்குகிறார்கள். பாரதிய ஜனதாவிடம் நாங்கள் இப்படித்தான் இருக்கே ஒழிய, அதனாலதான் நாங்க சொல்றோம் அதனாலதான் இது காங்கிரஸ் தமிழ்நாடு 3 சீட்டு கூட்டணி, சேர்த்து அது கொடுத்தாங்க. அது என்டிஏ கூட்டணி. பயப்படாதவங்க தைரியமா இருக்காங்க. காங்கிரஸ்க்கு 3 சீட்டு சேர்த்து கொடுத்தாங்க. அடுத்தது சார், காங்கிரஸுக்கு 3 சீட்டு ஏன் சேர்த்து கொடுத்தாங்க? 25 சீட் இல்ல நீங்க மறுக்கிறதுக்கு ரெடியா இல்ல, பேசுறது ரிஸ்ட் பண்ண ரெடியா இருக்கீங்கல்ல? தவறா சொல்லும்போது நெல்சன் தவறா பேசி யாருமே முடிச்ச சொல்லல. பாருங்க. தம்பி நெல்சன் ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. பேசி முடிச்ச மாதிரி நான் சொல்ல கேளுங்க. அடுத்தது ரெண்டு பேர் பேசினா எப்படி இருங்க. கேட்கும்? நான் அதை சொல்லல. நீங்க தவறு இன்னொரு சொல்லும்போது முக்கியமான ஒரு கருத்தை நான் பதிவிட ஒரே இடத்துல அவர் விட்டக்கூடாது. அடுத்த ஒரு முக்கியமான கருத்தை பதிவிடுறேன். 505 நெல்சன். தேர்தல் அறிக்கையில நாங்க கொடுத்தது, அதுல பாயிண்ட் வைஸ் நான் மென்ஷன் பண்ணி ஒரு ஸ்டேட் நாங்க ப்ரிப்பேர் பண்ண டாக்குமெண்ட் இருக்கு, அபிஷியல் டாக்குமெண்ட். சகோதரருக்கு நீங்க நான் அனுப்பிச்சு விட்டுறேன், தனியா ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணுங்க. நானும் சகோதரர் ரெடி சார். இருங்க சார், ஒரு நிமிஷம் சார். நாங்க அவனை பேச அலோ பண்ணலனா என்ன எழுதுறது? இந்த ஆட்டத்தை கலைக்கிற கேம் நீங்க பண்ணீங்கன்னா விவாதம் போய் சேராது. இல்ல இது தவறு, இது முழுக்க தவறு. நான் பேசும்போது குறுக்க பேசுறேன். ஒரு நிமிஷம் அவரை பேச விடுங்க. அவரை பேச விடுங்க வேணாவா? அவரை பேச விடுங்க. நான் குறுக்கவே பேசல. நான் குறுக்கவே பேசல. அட நான் பேசுறேன் சொல்லுங்க. பேசுனீங்க சார் பேசாம சார் பேசுனீங்க. இரண்டாவது பதிவு தான் நான் சொல்லிருக்கேன். நாகேஷ் திருந்திட்டாங்க. கூட்டணியில யாரா சொன்னாங்க? நாகேஷே சொன்னாங்க. அப்படிதான் ஒரு விஷயத்தை நான் தெளிவா சொல்றேன். இவங்க வந்து அண்ணாவை நாங்கள் கொண்டாட தயாராகலைன்னு சொந்த கூட்டணியில மிகப்பெரிய பலம் வாய்ந்த கூட்டணியை அண்ணா திமுக கூட்டணியில இருந்துகிட்டு அண்ணாவை கிரிட்டிசைஸ் பண்றாரு பாருங்க. அதை கேட்டுக்கிட்டு பக்கத்துல உட்கார்ந்திருக்காரு பாருங்க. அங்கதான் அண்ணா திமுக தெளிவா ரொம்ப முக்கியமா திமுக 67 நம்மோடு பங்கேற்பாளர்களுக்கு இந்த கோர்ட் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. இன்னொரு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.